மகிழ்ச்சியின் சத்தம் வழங்கும் அனுதின தேவமன்னா. Voice of Joy presents Daily Manna by Reverend A. Benedict. Praise the Lord. God loves you so much. இன்றைய தேவ மன்னாவாக இன்றும் அந்த வசனத்தை தான் நாம் தியானிக்க போகிறோம். சங்கீதம் 22 அதிகாரம் 23 வசனம். இன்றைக்கு 3வது நாளாக நாம் இந்த வசனத்தின் 3வது பாகத்தை நாம் தியானிக்க இருக்கிறோம். இப்போது முழுவதுமாக அந்த வசனத்தை நாம் மீண்டும் வாசிக்கலாம். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே அவரை துதியுங்கள், யாக்கோபின் சந்ததியாரே நீங்கள் எல்லோரும் அவரை கனம் பண்ணுங்கள், இஸ்ரவேல் வம்சத்தாரே நீங்கள் எல்லோரும் அவர் பேரிலே பயபக்தியாயிருங்கள். இன்றைய மன்னாவின் தலைப்பு இஸ்ரவேல் வம்சத்தார் அவரிடம் பயபக்தியாயிருப்பார்கள். தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட தேவ பிள்ளைகள் அவரிடத்திலே பயபக்தியாயிருப்பார்கள். இஸ்ரவேல் சந்ததியார் என்று சொன்னாலும் யாக்கோபின் சந்ததியார் என்று சொன்னாலும் ஆபிரகாமை எப்படி அவர் தெரிந்து கொண்டாரோ, ஆபிரகாமின் வம்ச வழியாக யாக்கோபு இஸ்ரவேல் யாக்கோபை தெரிந்து கொண்டார். அந்த யாக்கோபை ஆண்டவர் மாற்றினார், அவருடைய பெயரை மாற்றினார். எனவே அந்த இஸ்ரவேல் அவன் என்னவாயிருந்தான் என்று சொன்னால் கர்த்தரிடத்திலே பயபக்தியாயிருந்தான். கர்த்தரிடத்திலே பயபக்தியாயிருந்தான். அவன் யாக்கோபாய் இருந்த வரைக்கும் ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை அவன் செய்திருந்தாலும், பொய்யான உலக போக்கின்படியான உலக வழக்கத்தின்படியான காரியங்களிலே சிந்தை கொண்டு ஆண்டவருக்கு எதிராக செயல்பட்டிருந்தாலும் கூட அவனை இஸ்ரவேலாய் ஆண்டவர் மாற்றினார். அதற்கு அவன் செய்த காரியம் என்னவென்று சொன்னால் அதான் மிகுந்த மெச்சத்தக்கதாயிருக்கிறது. கிராமம் முழுவதும் ஆண்டவரோடு போராடினான். தன்னன் தனியாக நின்ற அவரிடத்திலே போராடினான். ஆண்டவரே நீர் என்னை ஆசீர்வதித்தால் வழியே நான் உண்மை விடுவதில்லை என்று சொல்லி ஆண்டவரிடத்திலே போராடி அவரிடத்திலே ஜெயம் பெற்றார். ஆண்டவர் சொன்னார், இனி நீ யாக்கோபு என்னப்படாமல் உன்னை நான் இஸ்ரவேலாய் மாற்றுகிறேன் என்று சொன்னார். ஆம், அவரால் இஸ்ரவேலாய் மாற்றப்பட்ட அந்த இஸ்ரவேலை தான் நாம் இங்கே பார்க்கிறோம். இஸ்ரவேல் வம்சத்தாரே, அந்த இஸ்ரவேலின் வம்சத்தாரே, இஸ்ரவேல் வம்சத்தார் அவருக்கு பயபக்தியாயிருப்பார்கள். அவருக்கு பயபக்தியாயிருப்பார்கள். அவனை கேட்கிற அருமையான தேவச்சனமே, ஆண்டவருக்கு பயபக்தியாயிருங்கள். கர்த்தருக்கு பயந்தோர் வழியில் நடக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் கையின் பிரயாசம் ஆசீர்வதிக்கப்படுகிறது. அவனுக்கு பாக்கியம் நன்மை உண்டாயிருக்கும். அவன் நிமித்தமாக மனைவி விட்டோரங்களில் கனிதிரம் திராட்சை செடியை போலவும் பிள்ளைகள் பந்தியை சுற்றி ஒலிவர கண்ணிகளைப் போல இருப்பார்கள். இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவார் என்று சொல்லி 128 சங்கீதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. கேட்கிற அருமையான தேவச்சனமே, 31 சங்கீதத்திலே 19 வசனம் சொல்லுகிறது, உமக்கு பயந்தவர்களுக்கும் மனுபுத்திரர் முன்பாக நம்புகிறவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற நன்மைகள் மிகவும் பெரிதாயிருக்கிறது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. உமக்கு பயந்தவர்களுக்கு, மனுபுத்திரர் முன்பாக நம்புகிறவர்களுக்கு உண்டு பண்ணி வைத்திருக்கிற நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற நன்மைகள் மிகவும் பெரிதாயிருக்கிறது. கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் வசனத்துக்கு பயப்படுவார்கள். கர்த்தருக்கு பயந்து நடக்கிற மனுஷன் அவன் தேவனுடைய வார்த்தைக்கு பயந்தவனாயிருப்பான். ஆபிரகாமோடு ஆண்டவர் சொன்னார், நீ உன்னுடைய ஏகசுதனை எனக்காக பலி செலுத்த என்று சொல். அவன் ஒன்று கூட யோசிக்காமல் தன்னுடைய குமாரனை பலி செலுத்தும்படியாக மோரியா மலைக்கு அவன் ஏறி செல்கிறான். பலிபீடத்தின் மேல் அவனை கிடத்தி அவனை பலி செலுத்தும்படியாக கத்தியை வாங்குகிறான். அந்த நேரத்தில் அங்கிருந்த அசரீரி கேட்கிறது, பிள்ளையாண்டன் மேல் கையை போடாதே, நீ உன்னுடைய மகன் என்றும் உன்னுடைய ஏகசுதன் என்று பாராமல் அவனை நீ எனக்கென்று ஒப்பு கொடுத்தபடினாலே, பலி செலுத்த ஒப்பு கொடுத்தபடினாலே நீ கர்த்தருக்கு பயந்தவன் என்று சொல்லி இது நிமித்தமாக உன்னை குறித்து நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல். அவனை கேட்கிற அருமையான தேவச்சனமே, கர்த்தருக்கு பயப்படுகிறவன் யார் என்று சொன்னார், தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படிந்து நடக்கிறவன், தேவனுடைய வார்த்தைகளை கேட்டு நடக்கிறவன் அவன் தான் கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவனாயிருப்பான்.
அது மாத்திரமல்ல, கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவன் யார் என்று சொன்னால் அவருடைய வசனத்துக்கு நடுங்குகிறவனாக இருப்பான். கர்த்தருக்கு பயப்படுகிறவன் யார் என்று சொன்னால் நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரத்திலே 13ஆம் வசனம் சொல்லுகிறது, தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயமாய் இருக்கிறது. எனவே தீமையை வெறுப்பது என்று சொன்னால் பாவத்தை வெறுப்பது, தீமையான காரியங்களை வெறுப்பது என்று சொன்னால் பாவங்களை வெறுப்பது. பாவங்களை வெறுப்பார்கள். கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவர்கள், அவருடைய கற்பனைகளுக்கு அஞ்சி நடக்கிறவர்கள் தீமையை வெறுப்பார்கள், பாவங்களை வெறுப்பார்கள். நெருங்கி வரும் பாவங்களை உதறி தள்ளிவிட்டு சுவாசத்தை தோங்குகிறவர் முடிக்கிறவருமாகிய அவரை நோக்கி ஓட்டத்தை ஓடி முடிப்பார்கள். அவனை கேட்கிற அருமையான தேவச்சனமே, நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். தேவனுடைய வம்ச வழியிலே வந்தவர்கள். நாம் அவருக்கு பயந்தவர்களாகவும் அவரை முழுமையாய் நம்புகிறவர்களாகவும் நாம் இருப்போம் என்று சொன்னால் நிச்சயமாக நம் மூலமாக நம்மை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் என்கிறதிலே கொஞ்சம் சந்தேகம் இல்லை. நாம் ஜெபம் பண்ணுவோம். பரலோக பிதாவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, இஸ்ரவேல் வம்சத்தார் உம்மிடத்திலே பயபக்தியாய் இருப்பார்கள் என்று சொல்லி எழுதப்பட்ட வார்த்தையின்படியாக ஆண்டவரே, நாங்கள் எல்லாம் இஸ்ரவேல் வம்சத்தார் இருக்கிறபடினாலே, உம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளாய் இருக்கிறபடினாலே நாங்கள் எப்போதும் உமக்கு பயந்திருக்கவும் கற்பனைகளை கைக்கொண்டு நடக்கவும் ஆண்டவரே தீமையை வெறுக்கிறவர்களாகவும் ஆண்டவரே உம்முடைய வசனத்துக்கு நடுகிறவர்களாகவும் நாங்கள் இன்னும் காணப்பட வேண்டுமே. கிருபை செய்வீராக, வழிநடத்துவீராக. எனக்கு முன்னே இருக்கிற தடைகளை எடுத்து போடுங்கப்பா. வலிமையான காரியங்கள் நாங்கள் காணப்படிச்சு இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.